வணக்கம். இன்றைய சர்வதேச அரசியல் நிகழ்வுகள் இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே நடைபெறும் போரை பற்றி தான். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எது நடக்கக்கூடாது என்று போர் தொடுத்தாரோ அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், நேட்டோவுடைய உறுப்பு நாடுகள் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரக்கூடாது என்ற ஒரே குறிக்கோளுடன் இந்த விஷயத்தில் உக்ரைன் நேட்டோவில் உறுப்பினராவதற்கு விண்ணப்பித்ததுனால வந்தது தான் வேணாம். அப்பொழுது ரஷ்யா அமெரிக்காவிடம் கேட்குறாங்க, தேசிய பாதுகாப்புக்கு ரஷ்ய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரக்கூடாது, அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் உக்ரைன் மீது போர் தொடுக்கலைங்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி உத்தரவாதத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே போர் ஆரம்பமாகிறது. ஏற்கனவே 2014 அவங்க உக்ரைன் கிரிமியா பகுதியை கைப்பற்றுறாங்க. அப்போ கிரிமியா பகுதியை கைப்பற்றினதில் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கிறாங்க. பொருளாதார தடை வச்சதில் அந்த நாட்டோட எந்த ஒரு நாடும் ஆயுதங்கள் கொள்முதல் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இங்கே தான் துருக்கி நாடு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்காண்டி ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஒப்பந்தம் விட்டவுடனே நேட்டோவிலே அங்கத்தினராக இருக்கிறது, உறுப்பினராக இருக்கிறது துருக்கி. இருந்தாலும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கிறார். இது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையோட ஒரு அங்கம். இந்த சூழ்நிலையில் தான் பிப்ரவரி 22, 2022 ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடக்கிறது. போர் தொடுத்த 10 நாட்களில் உக்ரைனை கைப்பற்றிவிடும் என்று உலகம் எதிர்பார்த்தது. ஆனால் நடந்ததோ வேறு. புட்டின் ஏமாற்றப்பட்டார். நேட்டோவினுடைய 30 நாடுகளும் ஒன்றாக இணைந்து உக்ரைனுக்கு பொருளாதாரம் மற்றும் இராணுவ உதவிகளை செய்து வருகிறது. அதை வைத்து தான் இன்று போட்டுக்கொண்டு இருக்கிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்கிறார், இழந்த பகுதியை மீட்டியே தீர்வோம் என்றிருக்கிறார். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் வெல்லத்தான் வேண்டும், ஆக்கிரமிப்பு செய்தால் யாரையும் தண்டிக்கத்தான் வேண்டும். 1991 குவைத்தை ஈராக் ஆக்கிரமிப்பு செய்தபோது ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலோட அனுமதியுடன் போர் தொடுத்து சதாம் ஹுசேனை வென்று இறுதியில் கொல்லப்பட்டார். இந்த மாதிரி ஒரு வலுவான நாடு பக்கத்து நாடில் ஆக்கிரமிப்பு செய்த எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியும். ரஷ்யா தாக்கிய கிரிவீரி நகரத்தில் தான் அந்த காணொலியை பார்த்தீங்க. பொதுமக்கள் வாழும் பகுதியில் தான் அவங்க அதிகமாக தாக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை தான் நாங்கள் தாக்குறோம்னு அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி எப்படியோ பொதுமக்களை கொண்டு குவிக்கிறாங்க. இந்த போர் எப்போத்தான் முடியுமோ, வரும் காலங்களில் முடியும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.